வணக்க நண்பர்களே, நாம இன்னைக்கு பார்க்க போற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ்ல பல்சர் 125. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2024 லாஸ்ட் TN 67 ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. வாங்க வண்டியோட டீடைல்ஸை பக்கத்தில் போய் பார்க்கலாம். ஃப்ரண்ட் டயர் கண்டிஷன் பாருங்க, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 80% அந்த ரேஞ்சில் இருக்கு. ஃப்ரண்ட் மர்காட்லாம் பாருங்க, ஒரு சின்ன ஸ்கிராச்சஸ் கூட இல்லை. ஹெட்லைட் டூம் பாருங்க, எந்த ஒரு சின்ன ஸ்கிராச்சஸும் இல்லை. ஹெட்லைட் வைசரு, வின்செல் கிளாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே எந்த ஒரு டேமேஜும் இல்லை. உடையில தேயில நீட்டாக இருக்குது. 2 மிரர் முதல் கொண்ட கம்பெனிலேருந்து ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. லெஃப்ட் சைட் டேங்கும் பாருங்கள், தெளிவாக இருக்குது. நின்று பார்த்தா நம்ம முகம் தெரியல, தெளிவாக இருக்குது. மீட்ரு பாருங்கள், மொத்தமே பார்த்தீங்கன்னா 7990 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு ஓடி இருக்குது. லேட்டஸ்ட் டிஸ்பிளே, லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய டிஜிட்டல் மீட்ரு. லெஃப்ட் சைட் டோருமே பாருங்கள், தெளிவாக இருக்குது. என்ஜின் ரூம்லாம் பாருங்கள், எந்த ஒரு அன்வான்டான எதுவுமே இல்லை. என்ஜின் ஸ்கூப்லாம் பாருங்கள், ஃப்ரண்ட் டிஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. எதுவும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. சைலன்சரு எங்கேயாவது தட்டி கிட்டி நெளிஞ்சு வச்சு செஞ்சு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. லைட்டாக ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் ஏதோ வண்டியில் உரசம் பெயிண்ட் ஊட்டியிருக்கு. அதோடி பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குது. கிளியர் வால் பீஸுமே தெளிவாக இருக்குது. ஒரே ஒரு இடத்துல அந்த ஸ்டிக்கரில் மட்டும் லைட்டாக ஒரு சின்ன ஸ்க்ராச் ஆகிருக்கு. அதோடி தெளிவாக நீட்டாக இருக்குது. TN 67 ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. கிளியர் கவுல் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குது. கிளியர் டயரும் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 80% அந்த ரேஞ்சில் இருக்கும். சென்ஸ் பாயிண்ட்லாம் பக்காவாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் கண்டிஷனுக்கு மேலேயே இருக்குது. அட்ஜஸ்டர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். செக் பண்ணியாச்சு. நீட்டாக ஆயில் இல்லை கிரீஸ் பைப் பண்ணி நீட்டாக இருக்குது. சைட் டோருமே பாருங்கள், லெஃப்ட் சைடுமே நல்லா இருக்குது. உடையில வைக்கல. டேங்குமே பாருங்கள், லெஃப்ட் சைடு பம்பரு, இன்ஜின் கார்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. பிளாக் அண்ட் ரெட் கலரு, டேங்கில் ஸ்கூப் வச்சு வரக்கூடிய டைப்பு, டிஸ்க் பிரேக்கு எல்லாம் பக்கா கண்டிஷனில் இருக்குது. டிஜிட்டல் மீட்டர் எல்லாமே வந்து பக்கா ஒர்க்கிங்கில் இருக்குது. மைலேஜ் வேணும், ப்ளஸ் வந்து எனக்கு வண்டி வெயிட்டாகவும் இருக்கணும், ப்ளஸ் தோரணையாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 125 பல்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இது சொல்லப்போனால் ஒரு ஃபேமிலி வெஹிக்கிள்னே சொல்லலாம். பெரிய சைஸ் வண்டிகளில் பார்த்தீங்களாக்கும் ஒரு ஃபேமிலி வெஹிக்கிள்னே சொல்லலாம் இந்த வண்டியை. மைலேஜ் ப்ளஸ் பார்த்தீங்களாக்கும் அதோட சீட்டிங் கெப்பாசிட்டி ப்ளஸ் பார்த்தோம்னா அதோட ஹேண்ட்லிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். அந்தளவுக்கு நல்லாவும் இருக்கும். இந்த 2024 லாஸ்ட்டுக்கு நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்களாக்கும் 83,000 அந்த ரேஞ்சு எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, அதுலேயுமே எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தரோம். நன்றி, வணக்கம்.